ஸ்டார்ட் ஓகே ஆக்ஷன்னீங்கன்னா வேற ஒரு மீட்டர்ல பண்ணும். அது வந்து 24 ஹவர்ஸ் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க வெளில வந்துட்டு, அது நீங்க சொல்லுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அது நான் கிடையாதே! நான் கன்டென்ட்க்கு பண்ணேன் அப்டின்ட்டு போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. நீங்க வேணா பாருங்க. அது 100% நடக்கும். அது தப்பே பண்ணியிருந்தாலும் அதுக்கு மேனேஜ் பண்ண அதுக்கு தெரியும். பேசி சமாளிக்கிறதுக்கு அதுக்கு தெரியும். அது இவனுங்க மடையனுங்க தானே! ஸோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவனுங்க பெரிய பிரில்லியன்ட்டா இருந்தா பரவால்ல. இவனும் சுத்தி இருக்கிறவனுங்கலாம் மடையன் தானுங்க. இந்த கமருதீன் மாரி வச்சுட்டா இன்னும் பிரச்சனையே இல்லல்ல. அவன்லாம் என்னன்னே தெரியாம அவன் பாட்டுக்கு. ம். நல்லா இருக்கு ஹேமா. இது வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி. என்னன்னா, நிகழ்ச்சி மொக்கையா இருக்கிறங்காட்டி நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கு. நாங்க ஃபன் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். வேறலாம் ரொம்ப டீப்பா போகல. ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, வா ஃபன் பண்ணுவோம் அவ்வளோதான். ஜாலியா பேசுவோம் டைம் இருக்குது அன்னைக்கும். டிஃப்ரெண்ட் டைம் ஜோனு. சரி ம். ஓகே வா ஃபன் பண்ணிக்கிருப்போம். ம்ஹ்ம். இது நல்ல டைம் பாஸ் ஆக்சுவலா. நல்லா எப்படி சொல்றது? ஜாலியா இந்த திண்ணையில உட்காந்து பேசுற ஃபீலிங் வந்துருது. கிழவிக திண்ணையில உட்காந்து கே பேசுற கேட்டே அடிக்காதவங்க. இது இது வந்து கேட்டே அடி கதைய தான். கேட்டே அடி கதைன்ற அதேதான். மாரி தான் இல்ல இருக்கும். சத்தியமா அதே மீட்டர் தான். இப்பதான் எந்திரிச்சு எங்க அம்மா டீ போட்டு தந்துச்சு. ஒரு பெரிய ஜக் ஒண்ணு வச்சிருக்கேன். அதுக்குன்னு. அது வந்து டீ கப் இல்ல. ஜக் அது. என்ன அதில ஃபுல்லா நப்பி தந்துச்சா, அதில வந்து 3/4 மணி நேரம் டீ குடிக்கலாம். நான் வந்து ஊர்ல வந்து என்ஜாய் பண்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த டீ. அதனால டீ குடிச்சுட்டேன். இப்பதான் நாய்க்கு ஒரு புதுசா கேட் செஞ்சோம், நம்ம பைரவனுக்கு. அதனால தலைவர கொண்டு போய் இன்னைக்கு டெஸ்டிங் விட போறோம். தலைவர கொண்டு போய் அது அடக்குறதுக்கு. ரெடிமேடா கிடைக்காதா உங்களுக்கு? கிரேடு. இருக்கு ஹேமா. ரெடிமேட்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கிக்கு தான். பறந்துட்டு போயிரும். நீங்க அது அதுக்கு தனியா நீங்க ஃபோன் பண்ணி பேசிக்க வேண்டியானாங்க. இதெல்லாம் போய் வலைதளத்துல பேசுறீங்களே. ஆ. வாங்க, வலைதளத்தில வாங்க, வாங்க. இல்ல, என்னது இல்ல. எது வலைதளத்துல இப்ப என்ன வலை வலை பேசுவாங்க? சரி வா. வலைதளத்தில என்ன ராக்கெட் விடுறத பத்தி அப்பாடி! பேசலாமா வலைதளத்தில? காலங்காத்தால கண்டனம் கிடைச்சிருச்சு. ம். ஒரு அரசியல் பேசலாம், எதனா பேசலாம். நீங்க நீங்க தனிப்பட்ட ஒண்ணும் முறையில பேசுறதா இது இருந்தா இதுக்கு நீங்க இது ஃபோன் பண்ணி இதுக்கு இல்ல, இல்ல. பேசிக்க. இதுக்கு ஒண்ணு பண்ணலாம். நம்ம விலகி வேலைய பார்க்கலாம். இங்க என்ன வேலை உங்க உங்களுக்கு? வேலைய நீங்க போய் பார்க்கலாமே! இவ்ளோ பிஸி ஷெட்யூல்ல இங்க ம். வந்துட்டு நீங்க எதுக்கு பண்ண வர்றீங்க? வேணாமே! எனக்கு நாங்கலாம் வேற வெட்டி டைம் பயலுக. ஜோனு. வேலை இல்லாதவைங்க. இங்க எதுக்கு இங்க வர்றீங்க? இல்ல, இல்ல. எனக்கு வேற டைம் ஜோனு. நான் உட்காந்து நான் பேசுறேன். இல்ல ஹேமா. உங்களுக்கு வேலை இருக்குல்ல. இல்ல, இல்ல. காலங்காத்தால வேலை இருக்கு. நீங்க இல்ல ஏன் இங்க ஹேமா. உட்காந்துருக்கீங்க? இல்ல, இல்ல. உங்களுக்கு காலங்காத்தாலயாவே இருக்கட்டும், 9 மணியாவே இருக்கட்டும், காலையில 9 மணியாவே இருக்கட்டும். அவருக்கு என்ன கவல அத பத்தி? அது இல்ல அவன் என்னோட மணி, என்னோட அது ஃபோனு, அவன் என்னோட அவருக்கு வைஃபை. அது உங்களோட அவன் நான் டிஸ்டர்ப் பண்ணலையே! உங்க வாழ்க்கைய அவன் நான் டிஸ்டர்ப் ஒரு பண்ணலைல்ல? அவன் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஒரு வலைத்தளத்துல வந்திருக்கீங்க. நான் ஏதாவது அரசியல் பேசுவேன்னா ஆர்வத்தோட வந்து நான் கேட்கிறேன். எனக்கு அரசியல் கேட்கும்போது பிடிக்காது. நான் ஏன் அரசியல் பேசணும் இங்க ஃபர்ஸ்ட்டு? அரசியல்ல யாருமே நாய்க்கு பேச மாட்டோம். நாய்க்கு கேட்டு போட்டதெல்லாம் பேசுறதுக்கா நீங்க லைவ்ல வர்றீங்க? அத ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசுங்க நேரா. ஓஹோ! ஓகே, ஓகே. நாங்க ஃபோன் பண்ணி பேசிக்கிருக்கோம். பாய். கீழ போயிட்டு வாங்க. சரி, சரி. யப்பா! உலகத்துல இது அப்படியே வந்துட்டு முக்கியமானவங்க தான் வந்து Twitterல வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அரசியல் வேணா போய் உட்காந்து படிங்க. போய் நெறைய விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கங்க. நெறைய டாக்குமெண்ட் இருக்கு. போய் ஃபுல்லா போய் ஸ்டடி பண்ணுங்க. எதிர்க்கட்சிகிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு வருவானுங்க. அதெல்லாம் வந்து இங்க பேச முடியாது. என்ன? இல்ல அரசியல் வேணா அரசியல் இங்கேயே அப்படி வந்து என்ன இவனுங்க Twitter பேசுங்க. மக்களுக்கு புடுங்கி தள்ளிடுறானுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹேமா. சும்மா வாய் இருக்குன்னு பேசுறதுங்க. தன்னை பெரிய இன்டலெக்சுவல் என்கிட்ட நாய் இருக்கு. ஆக்சுவலி நீங்க சொன்னதுனால நான் வந்துட்டு ஆ அத கேட்டேன். மத்தபடி இல்ல, வந்துட்டு இல்ல. அந்த டாபிக் எனக்கு அவனுக்கு தெரியலன்னு நான் பேச மாட்டேன். அங்கங்க உச்சா போய் வச்சுடுறான்ட்டு, என்னடா பண்றது அப்படின்னு நேத்து தான் ஒரு மரகேட்டு நான் ரெடிமேட் பார்த்தேன் Amazonல. அது பார்த்தா, அது இதுக்கு நம்ம ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளு நம்மளையவே இழுத்து தூக்கி வீசிடுறான். அதனால ஆள் பயங்கரமாயிட்டான். பெடிகிரி சாப்பிட்டு பயங்கரமாயிட்டான் ஆளு. அதனால சரி மரகேட் ஒண்ணு செஞ்சுருவோன்ட்டு மரகேட் செஞ்சது. அந்த ஆள் கொஞ்சம் பாதி வேலை செய்யல. அப்பவுமே எங்க அம்மாவும் நானும் சரி அத கிளீன் பண்ணுமா, தலைவன விட்டு இன்னைக்கு காலையில லாக் போட்டுறலாம். போட்டா என்னதான் பண்றான்னு பார்ப்போம். உழைக்கிறானா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு டெஸ்டிங்க்கு வந்து இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்குது அம்மா. கூட்டிட்டு போகணும். அது வரமாட்டேங்குது கேட்ட பார்த்துட்டு. ஆஹா! நம்மள லாக் பண்ணிருவானுங்க அப்படின்ட்டு. இல்ல ஆக்சுவலி நாங்க ரெடிமேட் தான் வாங்குனோம். பாத்துட்டீங்க. நாங்க வெளியில இருக்கிறதுனால எங்களுக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே. ஆனா வந்துட்டு அதுல படுக்கிறது இல்ல. பாட்டி ட்ரெய்னிங் பண்ணணும் நீங்க. அத தான் நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. அதான் சொல்ல வந்தேன் நானு. வேற ஒண்ணும் இல்ல. இ இல்ல, இல்ல. பார்ட்டி ட்ரெய்னிங் இப்போ ஓகே. 2 பாத்ரூம்லாம் கரெக்ட்டா வெளில போயிருது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீட்டா போயிருது. இந்த பிஸ்ஸுக்கு என்னன்னா, அத ஆக்சுவலா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா போறதில்ல. ஒரு ரூம்ல உள்ள விட்டோம்னா போறதில்ல. என்ன ப்ரீட் வச்சிருக்கீங்க நீங்க? கோல்டன் ரிட்ரீவர். ரெட்ரீவரா? ஐயோ! சமத்து. அது நீங்க வேற. அது இல்ல. கோல்டன் ரிட்ரீவர்லயே கொஞ்சம் ரக்கட் ரிட்ரீவர் இது. இதுக்கும் கோல்டன் ரிட்ரீவர் ஜாதிக்கும் எந்த சம்மந்தமே இல்ல இது. பார்க்கறதுக்கு தான் கோல்டன் ரிட்ரீவர். பண்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா,
டாபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்ட் இந்த வேலைய பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா. மோப்பம் பிடிக்கிறது, பெரிய டிடெக்டிவாட்ட போய் நிக்கிறது, வர்ற பூச்சிய பூரா தின்னு ஓடுறது. பூச்சியே கிடையாது. காம்பவுண்டுக்குள்ள பூச்சியே இல்ல. என்ன பூச்சினாலும் சரி, புடிச்சு தின்னுட்டு அப்புறம் அப்படியே பார்க்கறது அப்படியே. ம். அது நாயா? இல்ல வேற எதாவா? நீங்க நீங்க நான் அததான் சொல்றேங்க. நீங்க நீங்க இங்க வந்த அதாவது என்ன, ஒரே ஒரு தடவ தான் பார்க் பண்ணும். சாப்பாட்டுக்கு. வேற எதுக்கும் எக்காரணத்துக்கு கொண்டு அது பார்க் பண்ணாது. சாப்பாட்ட தவிர வேற கரெக்ட்டா 7 மணிக்கு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். மணி 7ன்ட்டு. எங்க அம்மாவ கூப்பிடும். கூப்பிட்டு சாப்பாடு போடுறியா? இல்லையா? அப்படின்னு வந்து சண்டை நடந்துட்டு இருக்கும். கரெக்ட்டா சாப்பிட்டோனே 11 வரைக்கும் பேசாம இருக்கும். அப்புறம் 11:30க்கு அப்படியே வந்து கேட்ல அப்படியே இப்படி பார்க்கும். அப்படியே பார்க்கும். ஒரு அப்படியே 12 மணி 12 மணி ஷார்ப்பா அலாரம் அடிச்ச மாரி. அடுத்து 5 மணிக்கு அடிக்கிறது. அவ்வளோதான். அவரோட டியூட்டி அவ்வளோதான். அப்புறம் வந்தாருன்னா, எல்லாத்து முன்னாடியும் அப்படியே ஹக்கிங் பண்ணிட்டு, தொத்திட்டு அவ்வளோதான் பண்ணுவாரு. உழைக்கலாம் மாட்டாரு. யாரு வந்தாலும் அவரு உழைக்கலாம் மாட்டாரு அவரு. ஆஹ. நேத்து இல்ல, இல்ல. ஆக்சுவலி நெறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ம். அது தனிமையை போக்குறதுக்கு ஒரு ஆறுதல் தான் தருவ. அந்த காலத்துல இருக்க மாரி பாதுகாக்கிறதெல்லாம் கிடையாது இப்ப. ஒரு தனிமையை போக்குறதுக்கு ஒரு இல்ல, நாய் இல்ல. தான் வந்துட்டு இப்ப இதாயிருது. இல்ல, இல்ல. அப்படி இல்ல ஹேமா. இது அப்படியும் சொல்ல முடியாது. இப்ப திருடன் உள்ள குதிச்சான்னா, அவன என்ன பண்ணணும்னு அதுக்கே தெரியாது. அதுக்கு மூடு இருந்துன்னா கடிச்சு இழுத்துரும். ம். இந்த ராபின்சன் உங்களுக்கு தெரியுமா? ராபின்சன் நம்ம தோஸ்து. அப்ப ஓகே. ஆமாங்க. இல்லன்னா இங்க வந்துட்டு காலையில வேலை இல்லாம நீங்க வெட்டியா அரசியல் வந்து பேசலாம்ல? காலையில நீங்க வந்து இல்ல எனக்கு கட்சி அரசியல் பேசி எனக்கு என்னங்க ஆக இல்லைங்க. போகுது? நான் இருக்க என்னன்னு போறது ஹேமா என்னன்னே தெரியாம பேசுறது ஹேமா. நீங்க தான் ஷோவ ஹோஸ்ட் பண்றீங்க. அதாவது இந்த ஸ்பேஸ ஹோஸ்ட் பண்றீங்கன்னு கூட அவனுக்கு தெரியல. அவன் என்ன நெனச்சுட்டுருக்கான்னா, நான் ஹோஸ்ட் பண்றேன்னு நெனச்சுட்டுருக்கான். டேய் நான் ஹோஸ்ட் பண்ணாலும் நான் ஜாலியா பேசுறேன்டா. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ம். ஆனா இந்த ஹலோ பிரசாந்த், குட் மார்னிங். வாங்க ராபின்ஸா. எங்கேயா? இங்க வந்தாச்சா சென்னைக்கு? சென்னை தான் ஒரு 2 நாள், ஒரு 2, 3 நாள் ராபின்ஸ். இங்க ஒரு புண்ணியாச்சனை 2ஆம் தேதி. அது போக கடை ஆ, ஷிஃப்டிங்கு அதுவுமே வெள்ளிக்கிழமை ஓப்பன் பண்றோம் கடைய. ஸோ அந்த எங்க அங்கேயா? ஆமாமா. வேற இடம் மாத்துறீங்களா ஷிஃப்டிங்? ஓகே. பண்ணியாச்சு. எப்பயோ பண்ணியாச்சு. ஆக்சுவலா 3 சரி, 8ஆம் தேதிக்குள்ள வருவீங்களா? நான் கிளம்புவேன், அதுக்கு முன்னாடி பார்ப்போம். அப்படியா? நீங்க இங்க வாங்கய்யா. வாங்க ஆமா, ஆமா. ஊட்டி போவோம். வாங்க போயிட்டு வருவோம். ஓகே 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 ஓகே. ம். சரி சரி. என்ன என்ன திடீர்னு சோஃபா அதெல்லாம் பிரைஸ் எல்லாம் ஒன்றும் ரிவீல் பண்ணலையே. இல்ல அது சீக்கிரட்டா? இல்ல. அது நேத்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இது பண்றேன் ஹேமா. ஆக்சுவலா ஒரு ப்ராடக்ட்ஸ் நெறைய பண்ணுது. இப்போ ரிக்ளைனர் ஒண்ணு பண்றேன் ஹேமா. ஸோ அது எனக்கு பண்றதுன்னா எனக்கு என்னன்னா, தெளிவா பண்ணணும்னு ஆசை. அதனால பேஸ்லேருந்து போய் உட்காந்து மேனுஃபேக்சரிங்க்கு பேசி, ஆம், அ அ பேசி ஒரு ஐ திங்க் ஒரு 2, 3 வாரமா பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டான். ரொம்ப குவாலிட்டியா நேத்து தான் ராபின்ஸா, நேத்து என்ன பண்ணோம், அ அவரு அந்த சோஃபா அந்த அவரும் நானும் சேர்ந்து தான் அத பண்றோம். அவருன்ட்டு சரி வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு போனோம். அப்படியே கோயம்புத்தூர் போனோமா, போயிட்டு ஸ்டான்லின்னு ஒரு இடம் இருக்கு ராபின்ஸா. சோஃபா தான் விக்கிறார் ராபின்ஸா. நாங்க போனோம். உங்களுக்கு சோஃபாலாம் இல்ல எங்க கோயம்புத்தூரா இல்ல எங்க எங்க கோய இது நீங்க சொல்ற இடம்? கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் பைபாஸ்ல டோல்கேட் தாண்டி இருக்கு ராபின்ஸா. ஒரு சோஃபா எவ்வளோ தெரியுமா ராபின்ஸா? 24,50,000 ரூபாய்க்கு ஒரு சோஃபா பார்த்தேன் ராபின்ஸா. ஒரு ஒரு டைனிங் டேபிள் சேரு ரூ. 65,000 ராபின்ஸா. என் என் இல்ல டைனிங் இல்ல டைனிங் டேபிள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கினான் ஆ, அங்க மெகன்ல. அவனும் ஒய்ஃப் மட்டும்தான். ஆ, அவன் வாங்கினது 6,000 கிராம்ஸ், 600 பீடி. ஆ, ஒரு பீடி 220 ரூபா போட்டுருக்காங்க. ஆ. அவன் வாங்கி டே 100 பீடியான்னு எடுத்துட்டு போங்கடா, ரொம்ப ஆளு இல்லடான்னு சொன்னான். டே இங்க யாரா அந்த ரேட்டு? அது என்னன்னா அந்த அந்த நம்ம சொல்றோம் இது டீக்கெல்லாம் இந்தியால இருந்து தான் போகுது பிரசாந்த். ஆனா இது பண்ணி வர்றது வந்து ஃபாரின்ல இருந்து வருது, யூஎஸ் எங்கேயோ. பாத்துக்கோங்க. இல்ல. உண்மையில ஆக்சுவலி சொன்னா திட்டுவீங்க. நீங்க ம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றீங்களோ, குவாலிட்டி இருக்கோ, அது வரைக்கும் உழைக்கும். ஓப்பனா சொல்லப்போனா. ம். இல்ல. ஏங்க ஹேமா, இருக்கிற 2 பேரு டைனிங் இல்ல டேபிள் தவிர ஹேமா, எவ்வளவு நாளுங்க ஹேமா, உழைச்சா இல்ல போதும்? ஹேமா, உங்களுக்கு இல்ல, இல்ல. ஹேமா, பிராண்டட் இதெல்லாம் வாங்குறோம்ல ஹேமா, ரபின்சன் நம்ம இல்ல வாங்குறோம்ல. ஹேமா. ஆ. சோஃபா வாங்கலாம். நான் வேண்டாங்கல. ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கலாம். என்ன? ஒரு 70,000 ரூபாய்க்கு வாங்கலாம். டேய் 24 லட்சங்கிறது டேய் 24 லேக்ஸ் தெரியல. பிஹெச்கே வீடு வாங்கிரும். 24 லேக்ஸ் தெரியல. பிரசாந்த் கட் பண்ணி யாரா போட்டுற போறாங்க உங்க ரெக்லைனர் சோஃபா 24 லட்சம்னு. ஏன்னா உங்களுக்கு அன்பு அப்பா நண்பர்கள் அதாவது ஜாஸ்தி. ராபின்ஸா அப்படி மட்டும் எவனா வாங்கிருக்கிறனா 10 சோஃபா வாழ்க்கை செட்டில். கால்ல கையில உளுந்து
24 லட்சத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வீட்டுக்கு கூட்டு வந்து மேளதாளமெல்லாம் வச்சு, என்ன வெடிச்சு இப்ப உங்க கடையிலேயே இந்த சோஃபா அதெல்லாம் டிஸ்பிளேக்கா இல்ல ஜஸ்ட் இல்ல ஆன்லைன் இப்போ ஆர்டர் பண்ணும்போது கஷ்டம்? இல்ல என்னன்னா, புரோட்டோடைப் மட்டும் பண்றோம். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோஸ் மட்டும் எடுத்துடுறேன். அண்ட் தென் 3D ரெண்டர் தான். அதுலேருந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா ஆர்டர்ஸு. இல்ல அண்ட் நாங்க பண்ண ஒவ்வொன்னையும் நான் வந்து டிஸ்பிளேக்கு ரெடி பண்ணிடுவோம். இல்ல கரெக்ட். இந்த பெரிய கடை பாத்தீங்கன்னா இந்த போட்ரி பான் யூஎஸ் ஸ்டோர்ஸ் ஃபர்னிஷிங் எல்லாமே இப்படிதான். ம், ஒன்னே ஒன்று ம். மட்டும்தான் வச்சிருப்பான் அவன். வேற நீங்க ஆர்டர் பண்ணும்போது இந்த கடையே வேற ஹவுஸ்ல இருந்து ஆர்டர் ஆகுது. அது மாதிரி ஆமா. சிஸ்டம். இல்ல அப்ப ராமன் அவங்க சார் டைம் கொடுத்து டைரக்டா பண்ணிக்கிறாங்க. இல்ல ராமன் சார் நமக்கு என்னன்னா ரொம்ப சிம்பிள். குவாலிட்டியா அவனுக்கு போய் சேருதா இல்லையா இவ்வளவுதான் மேட்டர். அவன் நமக்கு காசு தர்றான். நான் ஸோ பேசிக்கா என்னன்னா ஒரு 30,000க்கு கீழே தான் ரிக்ளைனர் கொண்டு வர்றதுக்கு ஐடியா. ஸோ மேனுவல் வந்து ஒரு ரஃபா ஒரு ப்ரைஸ் என்னன்னா ஒரு மேனுவல் வந்து ஒரு 25,000 அண்ட் இந்த ட்ரிபிள் ஆர்னு சொல்லுவாங்க ராக்கிங் அண்ட் ரோலிங்ட்டு. அது ஒரு 29 சம்திங். ரொம்ப ப்ரீமியம் வந்து இந்த எலக்ட்ரிக் ரிக்ளைனர்ஸ் அது வேணா ஒரு 34. இவ்வளோதான் மேக்ஸிமம். என்னோட மேக்ஸிமம் மார்ஜின் 15% இருக்கும். அவ்வளோதான். என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு உள்ள இன்வெஸ்ட் பண்ணி நல்லது பெஸ்ட்டாக கொடுத்து பேர் வாங்கணும்னு ஆசை. ஏன்னா பேர் வாங்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிசினஸ் பெருசாக ஆரம்பிச்சிரும். ஸோ நமக்கு வந்து ரொட்டேஷனுக்கு பணம் வந்துச்சுனாலே போதுங்க. நம்ம பெரிய லாபம் தேவையில்ல. 100% மார்ஜின் வைக்க முடியாது இதுல. அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் பிக்சர் போட்டிருந்தீங்க. அவரோட தான் நீங்க கொலாப் பண்றீங்கன்னு இந்த ஆமா, சோஃபாக்கு. ஆமா. அவர் தான் ரொம்ப ஃபுல்லாவே எல்லாம் இன்வெஸ்டர் மாதிரி தானா? ரொம்ப ஆமாமா. இல்ல நாம சோஃபா பொறுத்தவரைக்கும் ராபின் சார், அவர் வந்து ஏற்கனவே ஒரு ஃபேக்டரி வச்சு கஸ்டம் சோஃபாஸ் எல்லாம் பண்ணி குடுக்குறாரு நெறைய பேத்துக்கு. ஓகே ஸோ ஓகே. நான் அவர்கிட்ட அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டே நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். போயிட்டு அவர் நமக்கு மேனுஃபேக்சரிங் இன்புட்டு, டிசைனு எல்லாமே என்னோட அப்ரூவல் தான். நான் உட்காந்து ஒவ்வொரு மெட்டீரியலும் சூஸ் பண்ணி அத ரெடி பண்ணியிருக்கிறேன். பட் ஆனா உங்க லோகோ போட்டு நீங்க பண்ணி பண்ணி கொடுப்பாங்க அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அதேதான். என்னோட ஸ்பெசிஃபிகேஷன். நான் ஸ்பெசிஃபைடா எப்படி கேட்டிருக்கேன்னா, கொஞ்சம் காம்பாக்ட்டா இருக்கணும்னு கேட்டிருக்கேன். ஏன்னா நெறைய சோஃபாஸ் நம்மளுது ஃபிளாட்ஸ்க்கு தான் போகுது. ஸோ நம்ம இப்ப பாட்டுக்கு எப்படி இந்த பெருசா மேக்ஸ் எல்லாம் பங்களாதேஷ்ல பண்ணி மேக்ஸ் டேக் போட்டு போறாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட அது யோ மாதிரி வச்சுக்கலாமா? யோ ஆனா அதுவும் இது மேக்ஸுக்குன்னு ஒரு ஒண்ணும் இல்லையா யோ யோ நீ ஏயா யோ நீ அதாவது விக்கிற 4 சோஃபாவையும் இல்லாம பண்ணிருவியாட்டிருக்கு. பங்களாதேஷ் எல்லாம் நான் போலையா இந்த கம்பெனி பங்களா எங்க 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 வீட்ல இருந்து 20 நிமிஷம் தான்யா ஃபேக்டரி. நான் தினமும் ஃபேக்டரிக்கு போயிட்டு இருக்கேன்யா. சரி போய் சரி. உட்காந்து ஒவ்வொரு நாளும் டிசைன் பண்ணி சரி பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை சரி பண்ணி கொண்டு வந்துறோம். ஸோ அது எப்படின்னா நம்ம வாங்கி விற்கிறது இல்ல. டிசைன் பண்றோம். டிசைன் பண்ணி கொண்டு வரோம் கஸ்டமர்ஸ்க்கு. ஏன்னா அதுல அதான் சொல்றேனே, இப்போ நான் வாங்கி விற்கிறேன்னா இப்போ போடுற வெளியில இந்த ரெக்ஸின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டியோட 20% தான் இருக்கும். இப்போ நான் என்னன்னா டிமாண்ட் பண்ணி எனக்கு இப்படியெல்லாம் வேணும்னு சொன்னோன்னே எல்லாமே குவாலிட்டி வந்து இன்ட்டு 4x ஆகுது. ஸோ அவங்க கொடுக்குற காசுக்கு என்னோட கோல் என்னன்னா நான் 6 இயர்ஸ் வாரண்டி தர போறேன். 6 இயர்ஸ் வாரண்டிங்கிறது எனி வியர் அண்ட் டயர், அதாவது அது வந்து தையல் இதெல்லாம் வந்து எங்களோட தப்பா இருந்ததுன்னா 100% அதை வந்து சரி பண்ணி தரப்போறோம். மெக்கானிசத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எல்லாமே பண்ண போகிறோம். டஸ்ட்டு இது எல்லாமே இந்த கிளீனிங்லாம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் ப்ரூஃப் ஏதாவது ஊற்றுனீங்கன்னா கூட ஈஸியாக தொடச்சிடலாம். ஏன்னா எனக்கு ஒரு யூஸராக ராபின் சார் நமக்கு சோஃபாவோட பெரிய பிரச்சனை என்னன்னா அது இங்கே இந்தியாவில் நம்ம இப்போ யூஎஸ் வந்து வேற கணக்கு. யூஎஸ் வந்து கேமே வேற. அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறது இதுக்கெல்லாம் அவர் வந்து போயிட்டார். மிஷின்ஸ் இருக்கு. இருக்காரா? அதான் ஓகே, ஓகே. இருக்கான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிளீனிங் எல்லாம் ஈஸியாக இருக்கணும் ஹேமா. சோஃபா ஆர் எனிதிங் நீங்கள் இந்த துணியில் பண்ணால் என்ன பிரச்சனைன்னா சாம்பாரை கொண்டு வந்து தட்டத்தை நிறைய வச்சு டிமில்னு மேலே ஊற்றிடுவானுங்க. அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு நமக்கு மெக்கானிசமும் தெரியாது, டெக்னாலஜியும் தெரியாது, வாட்டர் வேக்யூம் லிக்விடும் தெரியாது. இருக்கு. நான் அவ்வளவு காஸ்ட்லி வாங்கினா ஆனா, நம்ம ஆளுங்க அதுக்கு தனியா விம்மு காசு இதை போட்டு தான் வாங்குறதுக்கு துடைப்பானுங்க. இல்லை எஸ். அதுதான் ஹேமா, நான் லெதர் அதை கவுச்சு யோசிச்சு தான் பெட்டர். இல்ல அதுதான் ஹேமா. இப்ப லெதர் வந்து நம்ம தந்துரலாம். லெதர் மட்டும் நம்ம தரோம்னா ஹேமா. லெதருக்கு மட்டும் அந்த லெதர் ப்ரொக்யூர் பண்றது மட்டுமே ஒரு சோஃபாக்கு நல்ல லெதர் பண்ணணும்னா ரூ. 60,000 வேணும். ஸோ நீங்க அது எங்கேயோ இருக்கு காஸ்ட். எனக்கு ரொம்ப ஆசை. பியூர் லெதர்ல தரணும்னு எனக்கு ஆசை. இல்ல, அந்த உங்க ஃப்ரெண்ட் ஃபேக்டரியில எக்ஸ்போர்ட் பண்றாங்களா அவுட் சைடு இந்தியாவுக்கு? ஆஸ்திரேலியா இல்ல லோக்கல் மட்டும்? ஆமாமா. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு பண்ணாங்க ராபின் சார். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் ஒண்ணு போச்சு. ரொம்ப கஸ்டம் மேடு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணுவாங்க. இல்ல பிரசாந்த், இன்னொன்னு இந்த ம். யூஎஸ் சொன்னனால முன்னாடி நான் அந்த கோலாண்ட்லாம் ரெகுலரா வாங்குவேன். எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இங்க வந்து வாங்குவேன் ஒரிஜினல். ம். ட்ரம்ப் இது பண்ணதுல இருந்து யாருமே பண்றது இல்ல பிரசாந்த். எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
அவன் அந்த பைத்தியக்காரன் ஜூஸு எல்லாம் பைத்தியாரம் எவ்வளவு ஒவ்வொரு நீங்க நிறைய இது மாசமும் பண்றான். ஒவ்வொன்னு பண்ணி $800 மேல இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டாக்ஸ் எல்லாமே இருக்கு. அத எங் விட கம்மியா பண்ணா மட்டும் தான். $800 $800 அதுக்கு மேல வந்துட்டு இந்தியாலருந்து யுஎஸ்க்கு இது பண்ணும்போது, உங்களுக்கு டாக்ஸு ஓ! சொன்னார்ல 50, 50 இப்போ சொன்னார்ல. ஆமா. அந்த மாரி. அந்த மாரி $800 கீழ இருக்கும்போது உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ அப்ப எல்லாமே. அப்ப என்ன அங்கேயே இந்தியாலயே அப்ப முடிச்சுருவாங்க. சோஃபா எக்ஸ்போர்ட் இந்தியாலயே. பண்ணணும்னா ஒவ்வொரு மெத்தையா பண்ணணுமா? ஒவ்வொரு ஸ்லைஸா $200 அப்படின்னு வந்து கணக்கு காட்டி, அப்புறம் அங்க ஒண்ணு வந்து அசெம்பிள் பண்ண வேண்டியதுதான். இது என்ன இல்ல. கேம் இன்னும் அது? ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சுட்டு தான் இருக்கணும். ஒண்ணும் இல்ல. பண்ண முடியாது. இவன் போனான்னா இன்னும் பெரிய பைத்தியக்காரனுங்க வருவானுங்களாட்டுக்குது. அங்க இவனுங்க இந்த இந்த நாங்க இந்த டெமோக்ராட்ஸ் எல்லாம் இருக்கானுங்கல்ல, இவனுங்கெல்லாம் மோசம்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். இவனுங்க வந்ததுக்கப்புறம், டேய் அவனுங்களே எவ்வளவோ பரவால்லடா டேய்! அவனுங்க பாட்டுக்கு செவனேன்னு இருந்தானுங்கடா. இதுல என்னன்னா, நான் ஒரு இவனுங்க நம்ம ம், அவனுங்கிட்ட ரஷ்யா கிட்ட பெட்ரோல் வாங்கினா அவனுங்களுக்கு பிரச்சனை. குறையுது பாரு. ரஷ்யாக்காரன் அனுதாயம் வேற ம். எங்கேயாவது வாங்கினா ஏய், இவன் ஏய் பொருளாதார தரேன். பிசினஸ்க்கே போங்க. என்னடா இந்த பாலிடிக்ஸ் வேணாம். ஆமா. இதுல நான் மாட்டிக்குவேன். நீங்க பிசினஸ்க்கு ஆமா போங்க. ஆமா இப்படி போங்க. வேண்டாம் வேண்டாம். நாளைக்கு ஏமா விசால கை வச்சுடுறாங்களா? நீங்க ஏன் ட்ரம்ப்ப பத்தி பேசக்கூடாதுக்கா? இல்ல, இல்ல. எதுக்கு? ம், ம். செவனேன்னு இருக்குது உனக்கு பிடிக்கல? தம்பி, அவங்க அமெரிக்கால இருக்காங்க. நாம இங்க குத்த வச்சு உட்கார்ந்துருக்கிறோம். நமக்கு ஒண்ணும் இல்ல, பாவம். அவனுக்கு எல்லா அதனாலதான் சொன்னேன். அதாங்க. அதான். வீட்டுக்கு அனுப்பாம நீ விடமாட்ட. நமக்கு இல்ல தெரிஞ்சு ஆனாலும் ராபின் சார் தீபாவளி எல்லாம் பட்டாசு அடிச்சு பக்கத்துல கொளுத்தி விட்டீங்க பாத்தீங்களா? இங்க பாரியா அங்க இருக்கிறாங்க பிரசாந்த், அங்க இல்ல. நமக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தரியா ராபின் சார் நியூ ஜெர்சியில தரக்க போட்டு தண்ணிய போட்டு வண்டி ஓட்டி ஏதோ இங்க அவனாசின்னு நினைச்சிட்டான் நடக்குது. தண்ணிய போட்டு வண்டியை ஓட்டி இங்கதான் கோபிக்காரரு புடிச்சிட்டானுங்க. புடிச்சு என்ன பண்ணிட்டானு தெரியுமா? இல்லீகல் ஏதோ சொல்லி ஏதோ ஒரு ஏதோ செக்ஷன் போட்டு இங்க அனுப்பிச்சு விட்டானுங்க திருப்பி. இங்கயா? ஆமா, அனுப்பிச்சு விட்டானுங்க. டிப்போர்ட் பண்ணிட்டானுங்க. நீ வந்து இந்த நாட்டுக்கு ஆகாதுன்னு டிப்போர்ட் பண்ணி விட்டானுங்க. இல்ல பிரசாந்த், அவன் பாத்துருப்பான். அங்க வந்து ஜெயில இருந்தா பர்கர் பண்ணு கொடுப்பானுங்க. நம்ம ஊர்லயாவது இது களி எல்லாம் தரானுங்க. கறி குழம்பு எல்லாம் இல்ல தரானுங்க. அகைன் என்டர் ஆக முடியாது ராபின்சன். நீ உள்ள அவ்வளவுதான். அமெரிக்காக்குள்ள என்டர் ஆக முடியாது. ஒரு இது இவ்வளவு பண்ணிருவாங்க. பேசுறீங்களே ஏமா மேடம். ஆனா நீங்க தீபாவளின்னு ஓடி பக்கத்துல கொளுத்தி எல்லாம் விட்டு செலிப்ரேட் பண்ணி ஐயோ அது அவன் எங்க பாவம் ஊரே அங்க கிடையாது. இருக்கிறவன் அங்க அது எங்க குடியுரிமை ஊரே கிடையாது. இங்க வரு நீ வாயை வச்சுட்டு கம்முனு. அதாவது உனக்கு என்ன, நீ துபாயில, ஓமன்ல, கத்தார்ல உட்காந்துக்கிட்டு இல்ல நீங்க இல்ல பிரசாந்த், அங்க இங்க பாருங்க. அங்க நீங்க நேஷனல் செலிப்ரேட் பண்றீங்கன்னா அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான். சைனா பட்டாசு மாதிரி எல்லாம் பஸ் ஸ்விட்ச் இருக்கும். அங்க போய் விறக்க பாத்துட்டு அவன் ஆன் பண்ணுவான். ஒரு ½ வெடிக்கும், திரும்பி வந்துட சரவெடி எங்க வாசல்ல வீசுவோம். மை ஹவுஸ் நாங்க வீசுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி கொளுத்தி விட்டு பண்ணோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. ரூல்ஸ் என்னன்னா ஜூலை 4க்கு வந்துட்டு ஓப்பன் ஏரியா தான். அவங்களே செலிப்ரேட் பண்றவங்கலாம் எங்க கனடாவும் சரி, அவங்க எப்ப வந்துட்டு இது வருதோ இங்கேயுமே சரி, ஓப்பன் ஏரியால தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபுல்லு வுட் எல்லாமே வந்து வுட் தான். ட்ரைவால் எல்லாமே. அதனால ஓப்பன் ஏரியா தான் வந்துட்டு ஃபயர்வொர்க்ஸ் இருக்கும். ஈஸியா கேட்ச் ஆகும். எனக்கு இங்க எஸ். இது வந்துட்டு நான் பார்த்தேன் நியூ ஜெர்சி வந்துட்டு இந்தியன் கம்யூனிட்டி. ஃபுல்லா இந்தியன் கம்யூனிட்டி. அதனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம ஊர் மாதிரி தெருவுல வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் தான் ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. இல்ல அது பிரசாந்த் இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டேட் பேர் ஏதாவது இந்தியால மாறிடும் நினைக்கிறாங்க. நான் ஆல்ரெடி தெலுங்குக்கு ஒரு பேர் இருக்கு. ஆச்சரியப்படுறதுக்கு அவனுங்க டல்லாபுரம். இல்ல நீங்க அப்படிலாம் நினைக்காத ராபின்ஸா. அவனுக்கு பெரிய கப்பல் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ஃபிளைட் எல்லாம் அனுப்புனா பிரயோஜனம் இல்லைன்ட்டு ஒரே முட்டா சிட்டியோட வீட்டோட வீட எடுத்து குதிச்சிருவாங்க பிரசாந்த். கப்பல்ல குதிச்சு அங்க ஒரு தீவு பண்ணி அங்க ஒரு இது ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம ஆளுங்களை பத்தி கங்கா ஆரத்தி மாதிரி பாத்தீங்கன்னா அங்க போய் ஆத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வெத்தலையும் இது முட்டு இருக்கானுங்க. அதனால இவனுக்கு வந்து ஆகாதுன்னு அவனுக்கு முடிவு பண்ணிட்டானுன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம ட்ரம்புக்கு ஒரே தலைவலி தான் பாவம். சரி விடுங்க, உலக பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸே வேண்டாங்க. எங்க அம்மா அப்பனா பிரைஸ் இது பண்ணிட்டீங்களா? ஃபிக்ஸடா இன்னும் ஸ்டில் ஆன்கோயிங்கா? இல்ல பிரைஸ் அதான் இந்த வெள்ளி ஆர் மண்டே லான்ச் ராபின் சார். லான்ச். ஸோ ஐ ஹோப் அதுக்குள்ள ஒரு ரிக்ளைனர் இப்போ ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதோட வீடியோவோட தான் லான்ச் பண்ணுவேன். வேற யாரையாவது ஒரு மாடலா எப்படி இந்த சோஃபா பண்ணானோ அது மாதிரி வேற யாரையும் பண்ணுங்க. எல்லாரும் தெரியும், கூச்சப்படாதீங்க. கூச்சமெல்லாம் பண்ணல ஐயா, போதும் ஐயா. அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லிடுவாங்க, இந்த சோஃபா நீங்க இந்த ப்ரோ கோட்ல இருக்கிறீங்களா, டக்குன்னு அப்படி ப்ரோ கோட்ல உங்க டீமை கூப்பிட்டு அப்படியே அந்த ப்ரோமோ அதான் சொல்றேன். இந்த ஓசியிலேயே மங்களம் பாடிட்டு இருந்தோம்னா அவன் என்ன யோசிப்பான், எப்ப ரிலீஸ்னா ப்ரோ கோட்? தம்பி இன்னும் ஷூட்டிங்கே போல தம்பி. அது அடுத்த வருஷம் தான் தம்பி.
அடுத்த டிசம்பர். ஷூட்டிங் என்ன போலையா? ஆஹா, இன்னும் ஓகே, அதுக்குள்ள ஓகே. கேஸ் போட்டாங்க அந்த படம் ஏங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு. அதான் அவன் சும்மாங்க அவன் அந்த ப்ரோ கோடுங்கிற அந்த பிராண்ட் அவனுக்கு ஃபேம் வேணுட்டு போட்டிருக்கானுங்க. அதெல்லாம் ஓகே ஆயிருங்க. ஏங்க ப்ரோ கோடுங்கிறது அவன் வந்து பியர் கம்பெனி வச்சிருக்கான். ஓகேவா? நாம் போய் இன்னொரு பியர் கம்பெனி அப்படின்னா பிரச்சனை. நாம வந்து கார்பரேட் இன்ஃப்ரிஞ்ச் பண்றோம்னு அர்த்தம். நம்ம என்டர்டைன்மெண்ட்ல படம் எடுக்கிறோம். அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? So, இல்ல இப்படிதான் என் தம்பி கடை ஓபன் பண்ணான்னு சொன்னான்ல, டக்குன்னு உங்க லோகோ அனுப்பிச்சேன். அதே பிராண்ட்ல 3 ஏரியா இருக்காமா. டேய் ஃப்ரெண்ட் இப்ப ஒரிஜினல்ஸ்னு போட்டிருக்காரா, அது கீழே ஒரிஜினல்ஸ் போட்டுறா, நம்மளுக்கு பிரச்சனையே வரான்னு சொல்றேன். இங்க பாருங்க. இருங்க ஒரே ஒரு செகண்ட். தாத்தா வாங்க தாத்தா. குட் மார்னிங். அண்ணா வந்துட்டாரா? குட் மார்னிங். அண்ணா குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங் தம்பி. அப்புறம் என்ன காலை என்னென்ன டிஃபனா சாப்பாடா என்னென்ன? ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே சிரிச்சு வயிறு புண்ணாயிருச்சுப்பா. இப்பதான் இதே சொன்னேன். மாதிரி பார்வதி பெஸ்ட் யாராவது பாடினா நல்லா இருக்கும். போயிடுச்சா? ஆனா பேசுங்க. சரி. அவங்க அம்மா டீல ஏதோ திட்டிக்கிருக்காங்க போல. இல்ல எங்க அம்மா சாத்தி வச்சிருக்குது. ஓகே ஓகே ஓகே. தாத்தா பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ? ஆமாம்மா, சிரிச்சு எனக்கு ஒரு 4 தடவை பார்த்தேன். முதல் தடவை பாரு இல்லாத ஒரு ப்ரோமோ. நான் அதைத்தான் சொன்னேன். பாருன்னு சொல்லுது அந்த ப்ரோமோ. ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வீக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்ல போட்டிருக்காங்களா தாத்தா? ஆமா, ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் மொக்கன்னு சொல்லி போட்டு வந்துட்டேன். சிரிப்பு அடக்க முடியல. அது ஏன் தாத்தா அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க பாத்தீங்களா அத? அம்மா, ம். சாக்லேட் பாய், ரொமான்டிக் ஸ்டார்லாம் அப்படிதான் இருப்பாங்க. உங்களுக்கு பழகி உங்களுக்கு மறந்து போயிடுச்சுமா. எனக்கு மறந்துருச்சா தாத்தா? நம்ம பிரஜின் லெவலுக்குலாம் வருமா தாத்தா? சொல்லுங்க தாத்தா. பிரஜினா ம். வரட்டுமா, உள்ள வரட்டும், வந்து என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். சாப்பிட்டாச்சா தாத்தா நீங்க? என்னங்க? சாப்பிட்டாச்சா கேட்டேன் நானு. இல்லப்பா, இன்னும் சாப்பிடல. ம். என்னன்னு கூட கேட்கல. இந்த பக்கம் கேட்டுறாருங்க. அப்பாடி. ஹனீஃபா, மலைச்சாரல், எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னது இவ்ளோ கூட்டம் இருக்கு? குட் மார்னிங்க்கா. நீங்க ஆமா, இப்பதான் ஆமா. பாத்தீங்களா? ஹேமா, சாக்லேட் பைன்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்ன சாக்லேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் லாலிபப் கிட்கேட் தான். என் பொண்ணுக்கு வாங்கி குடுத்தேன். என் பொண்ணு வந்துட்டு பர்த்டே ஐயோ! சாரி. இல்ல கிஃப்ட் வாங்கிட்டு போச்சு ஹனீஃபா. அதுல சாக்லேட் ஆ. வச்சு தான் குடுக்கணுமா அந்த மேடம். அதனால வந்துட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட்ட போட்டு போச்சு. போய் தொலைன்ட்டு நான் சொன்னேன், "உள்ள 4 சாக்லேட் எடுத்துட்டு போ. மிச்சதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஹாலோவீன் வருது. நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு" எடுத்து உள்ள வச்சுட்டேன் நான். ஐயோ! அம்மா சாக்லேட் ஓஹோ! அம்மா, ஒரு எடிட் ஒன்று பண்ணி ஹாலோவினுக்கு அதை போட்டு விடுங்கம்மா. இதுக்கு மேல பயம் வேற எதுவும் வராது. பிக் பாஸ்லேருந்து தாத்தா நைட்டு வாக்கிங் போக முடியல தாத்தா. நீங்க வேற. என்ன ஆகுது தெரியுமா? ஃபுல்லு மண்டை ஓடு எல்லாம் இருக்கா. லைட்டிங் வேற போட்டுருக்காய்ங்களா. நானே இப்படியே பார்த்தேன். இந்த நெக்ஸ்ட் வீக் வேற நைட்டு வாக்கிங் கட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். கார்ல போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும். வீடியோ அதெல்லாம் எடுக்கணும். செட்டிங் உங்களுக்கு தெரியும் தானே? அதுல என்ன பயம் இருக்கு? செட்டிங்ஸ் ஆனா புரியுது. ரியலா பண்ணி ம். வச்சிருக்காங்க. உனக்கு தீம் அப்படியா? இருக்கு இங்க. ம். ஆனா நீங்க ஓகே, பிக் ஓகே. பாஸ்லாம் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் பயப்படுறேன்னு ஆ சொல்றது அது நம்ப முடியலம்மா. அதுவும் இந்த சீசன்லாம் வந்து நடிப்பறக்கனை பார்த்து பேயே மிரண்டு போயிருக்கும். கலையரசன்லாம் பார்த்து பேயே ஆடி போயிருக்கும். கலையரசன் எங்கம்மா உள்ளேயாச்சும் பரவாயில்ல. வெளியே பண்ண வீடியோலாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? அதை விட மோசமா இருக்கு. காலங்காத்தால நீங்க தாத்தா சொல்லுங்க சாப்பிடணும். தாத்தா. அதனால அத சொல்ல மாட்டேன் நானு. மனித தாத்தா பேசுங்க, மாமிசத்தெல்லாம் இன்ட்ரோ பண்ணிட்டேன். சாப்பிட்டுருக்கணும். ம். தெரியுமா? தாத்தா வச்சா இந்த சீசன் போயிட்டாங்க நடிப்பறக்கு. தாத்தா கிட்ட நடிப்பை காட்டி கொண்டுருவாருன்னு நினைக்கிறேன். இல்லங்க. ஆக்சுவலி அவரோட வீடியோலாம் நான் நேத்து கூட பார்த்தேன். பழைய வீடியோ ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. சேம் டயலாக் ம். டிட்டோ கூட மாறல. நடிப்பு அரக்கன் உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் பிபிடி அந்த அத சொல்லி அதுக்கு பின்னாடி என்னென்ன வருத்தம் வராம பேசி வச்சிருக்கான் அந்த வீடியோ. திருப்பி இப்போ வருது எனக்கு அதெல்லாம்.
இல்லக்கா, விளையாட்டுக்கு கூட சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இப்ப புரிஞ்சுக்கிட்டேம்மா. ம். ஏன்டா சப்போர்ட் பண்ணுன்ற அளவுக்கு ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டான். வாட்டர்மெலன் ஸ்டார் சப்போர்ட் பண்ணல, ஆர்மி வந்திருக்காரு கலாச்சி பாத்தீங்களா? சகோல. யாரு? சாமியோல. ஷாமுவேல். கோர்த்து விடுவோம். எப்ப பார்த்தாலும் என்னைய பார்வதி ஆர்மின்றாய்ங்கல்ல. ஏன்டா டேய் மதுரையில போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, டேய் தேனிக்கார பொண்ணு எப்புட்றா வந்துட்டு மதுரையாக முடியும்? மொத்த டேக்கையும் ஒட்டியாச்சுப்பா. ஷாம் வாட்டர்மெலன் ஆர்மி தானே. குட் மார்னிங். நாங்க வைல்ட் கார்டுல தான் பார்க்க போறோம். உங்களுடைய Hi, Tata. Good morning, everyone. குட் மார்னிங். ஏய் வித்தவுட் குட் பாரு ஃபர்ஸ்ட் என்னது மார்னிங். டைம். வாட் ஆனா அதான் மொக்கன் ஓல்டு எடிட்டர் போட்டிருக்கீங்க ஃபயர் ஏமா? பண்ணிட்டாங்க. நான் மொக்கன் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் தாத்தா. ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா ட்ரெஸ்ஸ கழட்டி வச்சுட்டு வந்தாரா? எனக்கு ஷாக்கிங் ஆயிருச்சு தாத்தா. அது ரொம்ப என்னால பார்க்க முடியல அத. ஏமா அதை பார்க்கவே எதுக்குமா பாக்குறீங்க? அவர் பின்னாடி ஒரு பாடுற பாட்டு, இவர் டார்ச்சர் பண்றது, அதுதான்மா காமெடி. இதை போய் நீங்க மொக்கன் போட்டுட்டீங்க. உங்களுக்கு நீங்க ஆமா. பார்வதி மேனியா நீங்க. தாத்தா நானு இது எதிர்பார்த்தேன் தாத்தா. ஒயில்ட் கார்டு ஃபர்ஸ்ட் இத போட்டிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏங்க ஒரு நிமிஷங்க நீங்க இருங்க. எதிர்பார்க்கறதுல அவங்க போட முடியுமா? ஏங்க இன்னைக்கு தாங்க உருப்படியா ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க. இத போய் மொக்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? உங்க கையில ரிமோட் ப்ரோமோ இல்லையாங்க? நல்லா இருக்கு. என் கையில செம ரிமோட் காமெடியா இல்லையே. இருக்கு. இன்னொரு ஃபோன் தான் ம். இருக்கு. இன்னொரு ஐபேட் தான் இருக்கு. தூக்கி போட்டு உடைங்க. ஆல்ரெடி நீங்க அது உடைஞ்சு மொக்கன்னு தான் இருக்கு. சொல்லிட்டீங்க. அது உள்ள யாராவது போய் சொல்ல ஏய் போறாங்க. புது தாத்தா இப்பதான் அந்த ஐபேட் வாங்கியிருக்கேன். 1 வாரம் தான் ஆகுது. சாம் வன்மத்தின் இல்ல உச்சம். ரிமோட் இல்ல நீங்கல்ல. இவ்வளவு நாள் பாருங்க ப்ரோமோல பாருமா, அது ப்ரோமோ இல்ல பாருமா. அது ப்ரோமோவதி. இன்னைக்குதான் இல்ல இப்ப நானு ஹேஷ்டேக்க போட்டுறேன். ஆக்சுவலி நோ டாபிக்ன்னு போட்டிருந்தேன். இப்ப சும்மா போட்டு விட்டுறேன். அப்பதான் வேற பீப்பிள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லங்க. இப்பதான் அந்த எடிட்டரை ஃபயர் பண்ணி புது எடிட்டரை வச்சு கொஞ்சம் ஃபன்னா என்டர்டைன்மெண்டா ப்ரோமோ போட்டிருக்காங்க. இதுதானங்க தேவை நம்மளுக்கு. சரி விடு உன் டேஸ்ட் அப்படி. நான் எதிர்பார்த்தது ஒயில்ட் கார்டு என்ட்ரி. பிரச்சின்னு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இந்த மூஞ்சிய பார்த்தா நீங்க எனக்கு என்னோட எப்பவும் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாரு. எப்பவுமே இந்த இந்த கொலாடி சண்டையே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. ஐயோ! கொலாயடி நன்மையா ஏய்! கிடை நான் எதிர்பார்த்தத உன்ட்ட தெளிவா சொல்லிட்டேன். நான் எதிர்பார்த்தது பிரஜின் உள்ள வருவார்ன்னு எதிர்பார்த்தேன். அமித் உள்ள வருவார்ன்னு எதிர்பார்த்தேன். இவர் சட்டையில்லாத வீடியோ பார்க்கும்போது எனக்கு இல்ல, எப்படி இருக்கும் ஆல்ரெடி என் நீங்க மனநிலைமை? இல்ல ட்விட்டர் போட தானே இல்ல இந்த செஞ்சீங்க. மொக்கன்றத தூக்குங்கம்மா. திருப்பியும் பார்வை போட்டு விட்டுற போறாங்க. ஐயோ! ரொம்ப வேண்டாம், நல்லா வேண்டாம், இருந்துச்சு. வேண்டாம், வேண்டாம். இதுக்கு இல்ல இதே போதும். பிரஜினை நீங்க வர்றவர்னு எதிர்பார்க்காதீங்கன்றேன். எதுவுமே இந்த ஷோவை எதிர்பார்த்து பார்க்காதீங்க. அப்படிதான் உங்களுக்கு வந்து வெறுக்கிறதுக்கான காரணமே வருது. நீங்க உள்ள வந்து அவர் ஒண்ணும் கிழிக்கிறாரா இல்லையான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஷோ வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லைன்னா பார்க்கணும். மட்டும் கிளு கிளுன்னு போயிரும்ல ப்ரோ. ஆஹ் அதான் எதிர்பார்க்காதீங்க. ஆனா இவங்க 4 பேரும் தர்பீஸ் கிட்ட மாட்டி என்ன சிக்க போறாங்கன்னு தெரியல. நடிப்பு இல்ல, அரக்கன். அவ்வளவுதான் அந்த ஆளுகளோட இது முடிச்சு. இன்னும் வந்து இல்ல. சும்மா லைட்டா ஓட்டிட்டு இருக்காங்க. விக்ரம் ஆனா நக்கல் பண்றாரு எல்லா இடத்துலயும். அன்னைக்கு வந்துட்டு ஏதோ பண்ணிக்கிருந்தார்ல விஜய் சேதுபதியோட பாட்ட. அப்ப ஏம்மா நீ வேற இவ எடுத்து கொடுத்தா ரம்யா ஜோ. நீ ஏம்மா நீ வேற. அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இந்த ஆளு லிட்டரலி நேத்து கேமரால துப்பி விட்டாரு பாத்தீங்களா? பாவம் ஆமா. கேமரா. அவர் சொன்னதுலயே ஒரே ஒரு உண்மை என்ன தெரியுமா ஹேமா? அந்த தானா வினோத் சொன்னதுல வண்டி வர சொல்லி யார் யார் பைத்தியமோ அவங்கவங்க போய் ஏறிக்கணும்னு சொன்னார் பாத்தியா? அதுதான் ஹைலைட் ஜோக். இன்னைக்கு காலையில ஏம்மா அப்படி பண்ணி விக்கர்ஸும் தானேம்மா கூட்டு வந்து விட்டுருக்காங்க. மலைசாரல் இன்னொரு பொய்யும் இருக்கு தெரியுமா? என்னது? இல்லம்மா அந்த அந்த மாதிரி அந்த வண்டி அனுப்பிச்சு தானே ஏத்தி. வாட்டர்மெலன் சொல்லுங்க இருங்க, தாத்தா. தாத்தா ஏதோ சொல்றாரு. சாது சொல்லுங்க இல்ல தாத்தா. வண்டி வண்டி அனுப்பிச்சு தானேம்மா எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க விட்டுருக்காங்க. திருப்பி இங்க இருந்து எங்க வெளில விடுறதுக்கு? தாத்தா நாய் வண்டியா தாத்தா? தாத்தா அவரு சொல்றது வேற வண்டி தாத்தான். இல்ல ஹாஸ்பிட்டல் வண்டி. மலைசாரல் அவர் ஆ. சொன்னார் தானே இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் புதுசா 6 செட் பனியன் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு. அந்த மனுஷன் ஒண்ணுமே போடாம சுத்திட்டு இருக்காரு. அந்த 6 ஆ. பனியன் எங்க போனுச்சு? எல்லாம் பொய் போல. முதல் நீ சட்டா போடியா, அப்புறமா ஆரஞ்சு சட்டையா வெள்ளை சட்டையான்னு முடிவு பண்ணலாம். இல்ல அவர் லைக் வெஸ்ட் எடுத்து தலைய துவைச்ச அந்த கானா வினோத அக்யூஸ் பண்ணிட்டு இருந்தார் தானே. அது இப்போ ம். அந்த டைம்ல யுவர் செல்லிங் எனக்கு 6 புதுசு கொண்டு வந்தப்பா அப்படி இப்படின்னு. பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி சுத்திட்டு இருக்கு காட்டுவாசி மாதிரி கன்றாவி. ஆனா அதுக்கு தாத்தா சொன்னார் பாத்தியா, சாக்லேட் பாய் அப்படிதான் இருப்பாங்க. நீ என்ன சாக்லேட் தாத்தா அது?
சாக்லேட் அதெல்லாம் பாய் இல்ல. அ- எனக்கு அந்த ஆளு அப்படி காணும்போதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கற்பனைக்கு வரும் தெரியுமா? கானா வினோத் கையில இருக்கிறத விட்டுப்புட்டு இந்த ஆள கவுத்து போட்டு கட மாதிரி அம்மா முடி யார் இது சொன்னது இப்ப பேசுனது? சாகுங்கிற யார்? ரெண்டாள். மலைச்சாரல் தாத்தா. தயவு செய்து நீங்க அதை அழிச்சிருங்க. காட்டு பாயின்னு சொல்லாதீங்க. இன்னும் காட்டிட போறாரு, தாங்காது. அவர் 6 பேக் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு தாத்தா. ஹேமா, ஆ பப்பி குட்டிக்கு மைக் வேணுமா? பப்பி குட்டிக்கெல்லாம் இந்த ஸ்பேஸ்ல மைக் இல்ல. இது பிக் பாஸ் பத்தி. அவரு பிக் பாஸ் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாதாம். உங்களுக்கு வேணா மலைச்சாரல் இப்ப கொஞ்ச நேரத்துல போடுவீங்கல்ல, அதுல அந்த பப்பி குட்டிய கூட வந்துட்டு ட்ரீட் தரேன் பப்பி. அப்படியே போயிருங்க பக்கத்து பேஸ்க்கு. ஆனா ஏங்க ஹேமா வரவங்கள தேங்க் யூ வேண்டான்றீங்க? தேங்க் ஐயோ! யூ சோ தாத்தா, மச். தாத்தா உங்களுக்கு ஹேமா தெரியாது தாத்தா. நான் கொஞ்ச நேரம் இப்ப ஸ்பேஸ் போட்டு போயி அப்படியே படு ஹேமா கெடசி. பிக் பிக் தேங்க் யூ ஹேமா. இந்த முறை கொஞ்சம் உங்களால தான் இந்த சீசன் பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்தேன். ரொம்ப வன்மமா இருக்குது. யார் யார திட்டுதீங்களோ ரொம்ப நல்லா திட்டுறேன். நான் எல்லாத்தையும் திட்டி சூப்பரா திட்டி இருக்குது. தான் போட்டுக்கிருக்கேன். அது தெரியாம கீழ வந்துட்டு ரூ. 30க்கு நான் சொன்னேன், "டேய் ரூ. 30 எங்க ஊர்ல இல்லவே இல்லடா. 2 சென்ட்ஸ் தான்டா வரும். 2 சென்ட்ஸ் கூட வராது. அது செல்லவே பப்பி செல்லாது." கிட்ட போயிட்டாரு. அம்மா தம்பி எங்கம்மா போனாரு? யாரு தாத்தா? பிரசாந்த் தம்பி. பிரசாந்த். அவங்க அம்மா அ- அப்பயே சொன்னாரு. இந்த காஃபி வச்சு திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னாரு. நான் திட்டிக்கிட்டே இருந்தாரு. அதனால போயிட்டாரு. இப்பயும் பேசும்போது அவங்க அம்மா நீங்க வரும்போது அவங்க அம்மா திருப்பி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. தாத்தா இன்னைக்கு காலையில அந்த விக்கல்ஸ்க்கும் பார்வதிக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்தது பாத்தீங்களா தாத்தா? இல்லப்பா பார்க்கல. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அது ஃபுல்லா சொல்ல முடியாது. நீங்க பாருங்க. ஆனா நல்லா இருந்துச்சு. அந்த டாக் வந்து தட் வாஸ் a good எங்க இருக்கு? conversation. எனக்கு காட்டுங்க. அந்த கிளிப்பிங் இருந்தா போடுங்க. நான் அனுப்பி விடுறேன் தாத்தா உங்களுக்கு. கொஞ்ச அனுப்புங்க நேரத்துக்கு ப்ளீஸ். முன்னாடி இருந்துச்சு. நானும் சும்மா அப்படியே பார்க்கல. அப்படியே ஹெட்ஃபோன்ல கேட்டுட்டே இருந்தேன்னா ரெக்கார்டும் பண்ணல. நல்லா பேசினாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியா? நம்ம இல்ல கமருதீனோட மோசமா டீசன்ட் பேசுனாங்களா? டீசன்ட் டீசன்ட் டாக் தான். ஒண்ணும் இல்ல. கேம் அப்ப புரிதல் பத்தி. ஃபர்ஸ்ட் இவங்க கேம் விளையாட்டங்க. அப்புறம் புரிதல் பத்தி பேசிட்டாங்க. அனுப்புங்க, நான் பார்க்கறேன். ஆ. அது இங்கேயே சொல்லலாமே ப்ரோ. தாத்தா நேத்து நைட்டு செம்ம ஃபன்னா போயிருந்துச்சு. அந்த இதுல நைட்டு ஃபன்னு தான் வேற ஒண்ணும் இல்ல. கன்டென்ட் இல்ல. ஃபன் பண்ணிக்கிருந்தாங்க. ஜாலியா இருந்துச்சு. அவ்வளோதான். என்னவோ இப்போ பார்த்த யார் மடியிலயும் படுத்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு. எல்லார் மடியிலயும் போய் படுத்தாங்களாமே பாரு. அப்படியா? ஆமா தாத்தா. அடுத்த வாரம் நாமினேஷன் வரக்கூடாதுன்னா? ஃபர்ஸ்ட்டு இந்த வாரம் இருப்பாங்களாம் பார்க்கலாம் தாத்தா. சொல்ல முடியல. வோட்டிங் வந்துட்டு இதா இருக்கு. டீம் வைக்கலாம். பட் வோட்டிங்ன்னு பார்க்கும்போது எல்லாரும் கொஞ்சம் அவர்ஷனா இருக்காங்க. அதனால பார்க்கலாம். வாயில கம்மு போட்டு ஒட்டுனா கூட ஓட்டு கிடைக்கும். வாயில இதே பண்ண மாட்டேங்குது. ஷாம் வாட்டர்மெலன் ஆர்மி ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்திருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு. ஹனீஃபா 2 பேருமே வாட்டர்மெலன் ஆர்மி தானே? உங்க ஏன் ஒப்பீனியன் ஏன் என்ன? இல்ல நான் ஏகமா இல்ல. இது வாட்டர்மெலனுக்கான ப்ரோமோவாவா பாக்குறீங்க? நான் என்னமோ கானா வினத்துக்கான தானா ப்ரோமோவா வினோத் தான் தான் பாக்குறேன். ஹைலைட்டா தெரியுறாரு. அவரு இல்ல இங்க ஒரு ஓஸ்ட மாத்தணும். ஏய் நானு அவர நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெக்கார்டிங்க கேளு. நான் போய் இருக்கிற ஸ்பேஸ்லயே ஏமாதாம பெஸ்ட் ஹோஸ்ட். என்ன ஐயோ! சாம்? ஷாம் கேஸ் எழுதி ஆமா ஆமா, வச்சுக்கிருக்காங்க. கம்முனு இரு. அதேதான் நேத்து பாத்தியா? அதேதான். கிளிட்ச் ஆயி நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்குன்றதுக்காக எப்படி போட்டு வச்சுருச்சு பாத்தியா ஒருத்தருக்கு? மொத்த ஸ்பேஸ் பிரசாத் இங்க இருக்கிறதையும், நீங்க தாத்தா, இமாத் இருக்கிறதையும் மொத்தமா சேர்த்து போட்டிருந்துச்சு. பாத்தியா நீ? ஆமா நானும் பார்த்தேன். அது நானும் எங்க? பார்த்தேன். ஏங்க அதெல்லாம் நீங்க ஸ்ட்ரைக் கொடுக்குது இல்லையாமா? இல்ல தாத்தா. கிளிட்ச் ஆயி என்ன ஆயிடுச்சு, என் ஸ்பேஸும் விக்னேஷ் போட்டிருந்தால 2 ஸ்பேஸ்லயும் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஒண்ணா இருக்க மாரி மொத்தமா காமிச்சிருச்சு அவங்களுக்கு. அது அங்கிருந்து ஸ்பீக்கர்ல இருந்து இங்க தாவும் போது அந்த மாதிரி ஆகும். அங்கிருந்து அவரு வெளியே வந்து அங்கேயும் இங்க ஏதோ இங்கேயும் வரணும். தாவிட்டு இருந்திருக்காரு. பிரவீன் காந்தி அதேதான். சார் ஹைஜாக் பண்ணிடுறாரு தெரியல. ஏன்னா அவர் தான் ஸ்பேஸ்ல இருக்காருன்னாரு. ம். அவர் ஸ்பேஸ்ல இல்லம்மா, ஸ்பேஸே அவர்தான். ஆமா ஆமா அவரே தான் ஸ்பேஸ். அமித் பார்கவ்லாம் பயங்கர டெரர் பீஸா போறாரு. ஆனா டம்மி பாவா உட்கார போறாரு. அப்ப இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோ இது ஒயில்ட் கார்டு ப்ரோமோ வச்சிருக்காங்கல்ல, அத வச்சே அடிக்கணும். எனக்கு பார்க்க கஸ்தூரி இப்படிதான் சுசித்ரா தாத்தா சீசன்ல சுசித்ரா போய் டம்மி ஆனாங்களா, அத மாதிரி ஆயிடுவாரோன்னு பயமா இருக்கு. தாத்தா மிச்ச சீசன்ல இல்ல இல்ல ப்ரமோஸ்
மிச்ச ப்ரோமோஸ் ஏதாவது வந்திருக்காமா இவங்க இல்ல வைல்ட் வரல கார்டு தாத்தா. வரல தாத்தா. 4 விஜே தான் சோபனா தாத்தா வருது. வந்திருக்கு. வருதா? ஏய் இது இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்றாங்க. இது எப்படியா வரைக்கும் தம்பி வைல்ட் இத கார்டில் போய் ஏய் யார் இந்த தம்பி? சொல். இவர் தான் எடிட்டிங் ரூம்ல இருக்காரு பொழுது. முதல்ல பிடிச்சி அடிங்க இவரை. சூசன் 1 போட்டிருக்காருதா. இல்லங்க வருதுலாம் இல்ல. அவங்க வரல. வராங்க போறாங்கன்னா சொல்லுங்க விடுங்க. ஆக்சுவலி அவங்க கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். பட் அவங்க ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க ஷீலா, பழைய நடிகை ஷீலாமாவ. அதுல ஷீலாமா சொல்றாங்க பிக் பாஸ் கூப்பிட்டுருக்காங்களாமே ஒன்ன அப்படின்ட்டுலாம். விண்மீனோ ஏதோ ஒரு ஷீலாவே. அது பேர் என்னது? என்னமோ ஒரு ஷீலாவே. செம்மீன். சரி. ம். ஏய் இல்லப்பா டக்குன்னு வரல. வெண்மீனோ, செம்மீனோ ஏதோ ஒரு மீன் வந்துச்சு. செம்மீன் செம்மீன் செம்மீன்னா இறால். அந்த படத்துல அவங்க ஃபேமஸ் ஆனதுனால அந்த பேர ஜாயின் பண்ணிக்கிட்டாங்களாம். ஆனா கனா வினோத் 2 நாளா வந்துட்டு தப்போ ஃபயரா பேசிக்கிருக்காரு. கோவப்படுறாரு. எல்லாம் பண்ணிக்கிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதனால தான் ஓட்டிங் லிஸ்ட்ல டாப்ல இருக்காரு. ஆமா தாத்தா. அது சரியோ தப்போ எந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு இருக்குல்ல. சும்மா நோய் நோயின்னு வாய்ஸ் அவுட் பண்றது வந்துட்டு எங்கேயுமே ஒர்க் ஆகாது. உங்களுக்கு இந்த ப்ரோமோ பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் ரொம்ப யாராவது ஒரு பிடிச்சிச்சு ஸ்டாப்பர் தாத்தா. 2, 3 ஸ்டாப்பர் உள்ள வாங்கி கொடுங்கன்னேன். ஒருத்தருக்கு ஸ்டாப்பர். இதே மாதிரி இன்னொருத்தருக்கு ஸ்டாப் பண்ணா நல்லா இருக்கும். இவரு வந்து ஹேமா சண்டையெல்லாம் போட வேண்டாம். சண்டை நடக்கிற இடத்துல போய் கவுண்டர் போட்டாலே ஃபேமஸ் ஆயிருவாரு கானா வினோத். செமையா கவுண்டர் போடுறாரு. இல்ல. வெளில வந்தா அவருக்கு நல்ல காமெடி வாய்ப்பு இருக்குமா. நீங்க வேணா பாருங்க. ஒரு ரவுண்ட் வருவார் காமெடியனா. கண்டிப்பா தாத்தா. அவருக்கு கவுண்டரும் நல்லா குடுக்குறாரு. ஆக்சுவலி யாருக்கு இவருக்கு ஃபுல்லாவேவும். இவருக்குன்னு இல்ல. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் குடுக்குறாரு. பட் இவர் குடுக்குறத நமக்கு நல்லா காமிக்கிறாங்க. விக்ரம் நீங்க என்னமோ பண்ணுங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு. தாத்தா அவரு ஒரு குச்சி ஒரு குல்ஃபி சாங் அவர் தான் பாடியிருக்கார் போல. அது பயங்கர யூடியூப்ல பல மில்லியன் வியூஸ் போயிருக்கு. செமையான. ஆனா இப்பதான் நமக்கு தெரியுது அவர் தான் பாடியிருக்காரு அப்படின்னு. ஒரு குச்சி, ஒரு குல்ஃபி. அது மூவில கூட வந்துச்சுல்ல? ஆமா கலகலப்பு ஷோ. ஆமாக்கா, ம். கலகலப்பு. ஆனா இந்த அந்த வாரம் ஹிப்ஹாப் முடியறதுக்குள்ள கலகலப்பு. பிரவீன் வந்து அஹ், நந்தினி மாதிரி கத்திட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். தாத்தா, இன்னைக்கு நானு நைட்டு வேற ஆக்சுவலி இது முடிச்சுட்டு திருப்பி போய் பார்த்தேன் தாத்தா. என்ன தாத்தா அவன் கேரக்டராவே சீரியல்ல ஒரு கேரக்டர் குடுத்து வச்சுட்டாங்க அவனுக்கு. இந்த சீரியல்ல இப்ப நீ நடிக்கிற. ராஜா ராணி சீரியல்ல நீ வில்லன் ஆக்டர் இப்படி நடிக்கிற. ஓகேயா? ஓகே. கட் ஷாட்லாம் இருக்கும். இங்க சட்டைக்கு போட்டதும் சரி, கண்ணுக்கு கூட போட்டு வச்சிருக்கேன் தாத்தா. எல்லாரையும். நான் யாரு தெரியுமா? என்னோட மொறப்பிலே நீ கீழ விழுந்துருவ. டேய்! என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுலன்ற மாரி இருக்கு. ரொம்ப இன்டேக் பண்ணிட்டு, ஓவரா பண்ணிட்டு பைத்தியமாயிருவாங்கல்ல, அந்த மாரி இருக்கு. அது நல்லா குடுத்தா நல்லா இருக்கும். எதுக்கு இந்த லெவலுக்கு போயிட்டாப்லன்னு தெரியல. இல்ல எல்லாத்தையும் ஹேமா, பாடி லாங்குவேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாரு பாத்தீங்களா? வாய்ஸ் சேஞ்ச், பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் கண்ண எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டாரு. கண்ண வந்துட்டு அதாவது இதா நார்மலா பார்க்கக்கூடாதாம். அவர் நார்மல் மனுஷன் கிடையாதாம். ஆர்மி மேன்ல இந்தா இப்படித்தான் பார்ப்பேன். நான் நெனச்சேன், நீ அடி வாங்குனது தப்பே இல்லடா. ஒரு பேச்சுக்கு சொன்னா மொத்தமா எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்க. தாத்தா நீங்க கேப்டனா இருக்கீங்களா? சீசன் 4ல இல்ல அல்டிமேட்ல? சீசன் கேப்டன் பிரஷர் சீசன் ஜாஸ்தியா தான் 4ல இருக்கும். முதல் வாரம் கேப்டன். அப்புறம் கடைசியில வெளியில வரப்போ கேப்டன் ஆயிருந்து அந்த கேப்டன்சி கொடுத்துட்டு வந்துட்டேன். எலிமினேட் அது ஆயிட்டேன். அவ்வளவு பிரஷரா இருக்குமா? ஆ ஐயோ அது அவ்வளவு அது பிரஷர் மாதிரி இருக்குமா தாத்தா? சாபக்கேடு கிடையாதுங்க. கேப்டன் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு என்ன கொம்பு முளைச்சிருச்சான்னு ஆரம்பிப்பாங்க. ஒண்ணுமே பேசியிருக்க மாட்டேன். எல்லா யங்ஸ்டரையும் இந்த கேப்டனா போடுவேன். அது வந்து நீ யங்ஸ்டரை போடுற ஏதாவது நம்ம எது பண்ணாலும் தப்பாகும் அங்கே கேப்டன்னா. அப்புறம் அல்டிமேட்லேயும் கேப்டனாக இருந்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு இதில் அவர் தூக்குவார். அது எல்லாரும் தூக்கணும். அதில் வந்து இவர் பாலாஜி முருகதாஸ் வந்து கேப்டனாக இஷ்டம் இல்லாமல் விட்டு கொடுத்துருவார். இறங்கிடுவார் பாதி விளையாட்டில். அது பெரிய பிரச்சனையாகும். அடுத்த நான் நிறைய சீசன் வர முறை வாய்ப்பு இருக்கா தாத்தா? ஆ அல்டிமேட் அடுத்த சீசன் வர வாய்ப்பு இருக்கா? அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள செட்டு சும்மா தானே இருக்கும். சொல்றது கரெக்டாக இருக்குமோன்னு தோணுது. ஓகே. ஏன்னா
இப்போ இவங்கலேருந்து வந்தவங்களுக்கு திருப்பி வாய்ப்பு தரணும் இல்லையா? சீசன் 5 முடிஞ்ச உடனே அல்டிமேட் வந்துச்சு. அதுலேருந்து ஒரு 2 பேரா 3 பேர் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து திருப்பி திவாகர், பார்வதி, வினோத் இவங்க 3 பேரையும் உள்ளே கூட்டு போக வாய்ப்பு இருக்கு. எது இங்கேயே இதை அல்டிமேட்டுக்கும் பார்க்க முடியல. பார்வதியா? என்ன தாத்தா சொல்றீங்க? அப்போதாம்மா அல்டிமேட்டாக இருக்கும். அதனால விஜய் அதுக்கு டிவி பேர் ஷோஸ் அல்டிமேட். திவாகரை தான் கூப்பிடுவாங்க. இந்த சரிக இது என்னது ஸ்டார்ட் மியூசிக் எல்லாத்தையும் திவாகரை வச்சு டிஆர்பி எடுத்துருவாங்க. இல்லைம்மா, இந்த மாதிரி சீசன் தான் இனிமேல்